ரிஷி ஸ்ருங்கின் விட்ட சாபம் பலிச்சிடுச்சு. தக்ஷகானால பரீட்சித் உயிர் போயிடுச்சு. பரீட்சித் மகாராஜாவினுடைய இறப்புக்கு பிறகு அவருடைய மூத்த மகனான ஜனமேஜயன் தான் ஹஸ்தினாபுரத்தினுடைய ராஜாவா முடிசூட்டப்படுறாரு. தன்னுடைய தந்தையோட இறப்புக்கு காரணமான தக்ஷகா மேல அவருக்கு ரொம்ப கோபம் இருந்தது. அந்த கோபம் பகையா மாறி முழு நாக வம்சத்தையே அழிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதுக்காக சர்ப்பசத்ரா அப்படின்னு உலகத்துல உள்ள பாம்புகள் எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி ஒரு யாகம் பண்றாரு. அப்போ இந்திரன் மறுபடியும் தக்ஷகாவை காப்பாத்த நினைக்கிறாரு. ஆனா அந்த யாகத்தினுடைய சக்தினால தக்ஷகா சீக்கிரமே அழியக்கூடும் அப்படின்ற நிலைமை ஏற்படுது. அப்போ பாம்பு மாதிரி தோல் கொண்ட ஒரு மனிதன் யாகம் நடத்துற இடத்துக்கு வந்து அந்த யாகம் ஒரு இனத்தையே உலகத்திலேருந்து அழிக்கிற ஒரு பெரிய அதர்மமான ஒரு செயல் அப்படின்னு ஜனமேஜயனை பார்த்து சொல்றாரு. அதை கேட்க அவர் யாரு அப்படின்னு ஜனமேஜயன் கேட்க அவர் பெயர் அஸ்திகான்னும் நாகராஜாவான வாசுகியினுடைய சகோதரி மானசா அவர்களுடைய மகன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தக்ஷகா ஏன் பரீட்சித் மகாராஜாவுடைய உயிரை எடுத்தாரு அப்படின்றத பத்தியும் விளக்குறாரு. அது என்னங்கறத அடுத்த வீடியோல பாப்போம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.